ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு, அப்படியே வந்து இதில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாற்றம் செய்யணும் அப்படின்றதே ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய சின்ன சின்னதாக ஒரு டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணனா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது நம்மளுக்கு ஒரு ½ அன் ஹவரே போதும். நான் வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்க கூட பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாரியோட ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வளவலன்னு இருந்தது. தைக்கிறதுக்கு முன்னாடி நான் பின் பண்ணிவிட்டு தைப்பேன். எந்த இடத்துல வளைவு வருதோ அந்த இடத்துல நம்ம பின் பண்ணிவிட்டு தைச்சோம் அப்படின்னா ப்ளவுஸில் எந்த சுருக்கமும் வராது. ஸோ நல்ல பழக்கமானவங்களாக இருந்தால் கடகடன்னு அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி வழவழன்னு இருக்கிற கிளாத் வந்து நிறைய நான் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து எப்படி நேக்காக நம்ம கையை வளைச்சி திருப்பினா நம்மளுக்கு சுருக்கம் வராது அப்படின்னு கொஞ்சம் தைக்க பழகிடும். அதனால எனக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ நான் அதே மெத்தட்லேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கட் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சிலவங்க டாட்டுக்கு கூட மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க. நான் ஆனால் வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமேட்டா வந்து தான் நான் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணுவேன். இது வந்து எனக்கு பழக்கமான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் வந்து நான் டாட்டுக்கு மார்க்கே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அந்த அளவு வந்து தெரியும். அதை வந்து நான் அப்படியே வந்து தைச்சிருவேன். சம்டைம்ஸ் வந்து மார்க் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து மார்க் பண்ண மாட்டேன். ஏதாவது வந்து டிஃபராக நான் ரொம்ப பெரிய சைஸ் கொடுத்தாலோ இல்லை சின்ன சைஸ் கொடுத்தாலோ அப்போ மட்டும்தான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த டாட்டை வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுவேன். இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து 2.25 இன்ச்சு 2.5 இன்ச் அகலம் அப்படிலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மனக்கணக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வச்சே நம்ம வந்து பிடிக்கும். தைக்க தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து தைக்கும் போதே நான் வந்து இந்த அளவுக்குலாம் இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசில் ஏற்றிக்கிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டாட்டும் பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆம்கோல் கிட்டே இருக்கிற டாட்டை வந்து பிடிக்கணும். நான் 2 டாட்டும் பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறமா இங்கே ஆம்கோல் கிட்டே இருக்கிற டாட்டை நான் பிடிக்கிறேன். ஸோ டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு தையல் போட்டுக்குங்க. இது வழன்னு இருக்கிற கிளாத் இல்லையா, அப்படின்னா ஒன்று டாட் பிடிக்கும் போது அந்த இடம் வந்து நம்மளுக்கு லைனிங்கை விட்டு மெயின் பீஸ் வந்து தள்ளி போகும். அப்போ வந்து ஒரு இடத்துல சுருக்கம், ஒரு இடத்த வந்து தையல் வரும், ஒரு இடத்த தையல் வராது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டாட் பிடிச்ச இடத்த அந்த இடத்துல சுருக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பேக் பீஸு. ஆல்ரெடி நான் பேக் பீஸ் வந்து ஒரு பக்கம் வரைஞ்சி வச்சுருக்கேன், ரவுண்ட் நெக்கு. ஸோ இதில் நான் வீடியோவில் தெரியட்டும்ன்றதுக்காக இந்த பக்கமும் நான் வந்து 2 பக்கமும் வரைஞ்சதுக்கப்புறமா மெயின் பீஸை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இதுலேயும் நீங்கள் பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கழுத்துக்கிட்ட ரொம்ப அகண்டும் போகாது, நம்மளுக்கு வந்து சுருக்கமும் வராது. நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பீஸும் அந்த ரவுண்டு ஷேப்பு தைச்சாலும் சரி, அதை வந்து நான் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நான் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் கட் பண்ணிவிட்டு மேலே வச்சு அட்டாச் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து நெக்கு வந்து நம்மளுக்கு வந்து அகலமாயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா லைனிங் பீஸில் தள்ளி வச்சு மெயின் பீஸில் தள்ளி வச்சு அட்டாச் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைக்க வேண்டிய கழுத்தோட அகலம் வந்து தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிப்ஸை கூட நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கழுத்து ரொம்ப அகண்டு போகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயந்தான். நம்ம சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஷோல்ட்ரு வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது, ஏன் காரணமே தெரியலன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக தான் தைச்சிருப்போம். இது மிஸ்டேக் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக் வந்து நம்ம வந்து வச்சு திருப்பும்போது கழுத்தோட அகலத்தை அதிகமாக்கிடுவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் பீஸு வந்து நம்ம கரெக்டாக வெட்டியிருந்தாலும் லைனிங் பீஸும் கரெக்டாக வெட்டியிருந்தாலும் தைக்கும்போது இழுத்து வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து அகலமாக வந்துடும். ஸோ கழுத்து அகலமாயிட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வந்து ஒரு ½ இன்ச் வரைக்கும் நம்ம கம்மி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது நாங்கள் சொல்கிறேன். இது வந்து நான் கரெக்டாக தைச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் அட்டாச் இருக்கு இல்லையா, ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தைச்சிட்டு 2 பக்கமே திருப்பிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் சரி பேக் பார்ட்டும் சரி நம்ம தைச்சி திருப்பி தையல் போடுறோம். ஸோ ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது நம்ம
நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு கிட்ட கொஞ்சம் லைட்டாக பிசுறு வரும் இல்லையா, அது வராமல் தைக்கிறதுக்காக நான் வந்து இந்த மெத்தடு நம்ம சுடிதாரு ஷர்ட்டெல்லாம் வந்து தைச்சிருப்பாங்க பார்த்தியா, உள்பக்கமாக வச்சு தைச்சி திருப்பியிருப்பாங்க, அந்த மெத்தடில் தான் நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கும் நான் வந்து அட்டாச் பண்ணி தைக்கிறேன். தைச்சதுக்கப்புறமா மேலே கடிக்கு தையல், அதாவது வந்து படிமான தையல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தையல் ஒரு தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது ரவுண்ட் நெக் தான். இது வந்து பார்க்க தான் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது இந்த லைனிங் ப்ளவுஸு. ஸோ வழவழன்னு இருந்ததுனால தைக்கிறதுக்கு கொஞ்சமே வந்து டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் ப்ளவுஸ் தான். ஸோ நம்ம தைக்க பழகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக 2x2 காட்டனில் நம்ம எடுத்து கூட நம்ம தைச்சி பழகலாம். பட் ரொம்ப ரிஸ்கியாக நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் நிறைய வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வழவழ கிளாத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சி பழகிட்டிங்கனாலே போதும். அடுத்து நீங்கள் காட்டன்லாம் சர மாதிரியே அடித்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ளவுஸ் கூட நம்ம சர மாதிரியே அடித்து தள்ளிடலாம்ல. காட்டன் ப்ளவுஸாக இருந்ததுன்னா, காட்டனில் லைனிங் கொடுத்து பட்டு சாரீ ப்ளவுஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அது கொஞ்சம் கடன்னு தைச்சிடலாம். பட் இந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் தைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு அண்ட் பேக் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பட்டி அட்டாச் பண்ணுறது தான் மெயினே. வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் ஷேப் கொடுக்குறதும் அந்த பட்டி தான். ஸோ நம்ம கரெக்டாக அதை வந்து கரெக்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா, அதோட அளவுகளை கரெக்டாக வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துலையும் லூஸ் வராது, அக்கு கிட்ட கூட லூஸ் வராமல் பட்டி அட்டாச் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு பட்டி வந்து இழுத்து பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் கூட ஒரு துணியும் அது கூட வச்சு அட்டாச் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது லைட்டாக கொஞ்சம் ஃபிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஹூக்கு போட்டாலும் நம்மளுக்கு வந்து பட்டி வந்து பரண்டுக்கிட்டு வராது. இது ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பட்டி வந்து தைச்சதுக்கப்புறமா பரண்டுக்கிட்டு வருது, ஸோ அதை வந்து என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன் காட்டன் கிளாத்து, பேண்ட்டு பிட்டு, இந்த மாதிரி காடா துணி அந்த மாதிரி கிளாத்தை வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி கேளுங்க. அப்படி கேட்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து பட்டி வந்து சுருண்டு வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி தைச்சி வாங்கினாங்க. இப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டி பீஸ் அட்டாச் பண்ணும்போது நிறைய பேருக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட ஓகே தான், இல்லை நல்லா தைக்கிறவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா முன்னாடி கொஞ்சம் நீட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை ஃபுல்லாகவே உள்பக்கமாக போகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி அட்டாச் பண்ணக்குள்ளே கொஞ்சமாக முன்னாடி விட்டுட்டு நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். பட்டி வந்து முன்னாடியும் இழுத்துக்காது, உள்பக்கமாகவும் போகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பட்டி ஃபுல்லாக அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட அளவுகளை அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு அந்த அளவை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் ஈவனாக இருக்கும். உங்களுக்கு வந்து மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ 2 பக்கமும் ஈவனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹூக்கு அண்டு காஜா பட்டி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம மறுபடியும் திருப்பி தைச்சி பழகணும், சரி மறுபடியும் திருப்பி தைக்கணும் அப்படின்றதுலாம் தேவையே இல்லை. ஸோ இது ஓரளவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கரெக்டான அளவு நான் வச்சு அதேமாரி திருப்ப தான் போகிறேன். ஸ்லீவில் ஃபுல்லாகவே பெரிய பார்டராக வரும் இல்லையா, அந்த பிராசோ சாரியோ என்னமோ சொன்னாங்க, அது பேர் எனக்கு தெரியல. பட் அந்த சாரியோட கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். அந்த பார்டர் மட்டும் எனக்கு ஸ்லீவ் கிட்ட வந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் கிட்ட மட்டும் அந்த பார்டர் வர மாதிரி வந்து நான் வந்து தைச்சிருக்கேன். உங்களுக்கு ப்ளவுஸுக்கும் இந்த துணிக்கும் உங்களுக்கு வந்து டிஃபர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப லைட் கலரு, பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இதில் சின்ன சின்னதாக அந்த சில்வரில் டாட் கொடுத்துருந்தாங்க, புட்டா போட்டு இருந்தது. இந்த ப்ளவுஸு சாரியுமே அப்படி தான் இருந்தது. பார்க்க கொஞ்சம் ரொம்ப லுக்கு நல்லா இருந்தது. நல்ல லைட் கலரு, கட்டனா கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் போல் இருந்தது. ஸோ நான் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் இந்த அளவுகளை நான் மார்க் பண்ணிட்டேன்.
ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் இல்ல, சப்ஸ்கிரைபர் தான். அதாவது வந்து நான் ப்ளவுஸ் வந்து இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு. கிராஸ் கட்டில் ப்ளவுஸ் தைக்கும்போது ஆம்கோல் கிட்ட ஆழம் எடுக்கணுமா, கை கிட்ட ஆழம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஒரு 3/4 இன்ச்சுக்கு எடுப்போம் இல்லையா, அது எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் தான். அது போடும்போது கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகும். இருந்தாலும் ஆம்கோல் கிட்ட நீங்கள் ஸ்லீவில் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு உள்ளாழம் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் எடுத்தால் கூட போதும். இல்லை நீங்கள் வந்து ஸ்லீவில் 1/2 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு அந்த கேப் இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த ஆம்கோல் கிட்ட லூஸும் வராது, டைட்டும் வராது, அடுத்தது அக்குள் கடிக்காது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே அதான் ஃபாலோ பண்ணுறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.